அட பாவி சூனிய கிழவி அரோரா இவ்வளோ நாள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் கானாவினத்தை வச்சு அவங்கள தேய்ச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு இந்த மூதேவி வந்து இப்போ கானாவினத்தை தப்பாக பேசிட்டு இவங்கெல்லாம் வந்து உத்தம புத்திரங்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதுவும் டைட்டில் வினர் 2 பேர் சொன்னாங்க பாருங்க, ஐயோ உங்களுக்குலாம் செருப்படி இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் கேவலமாக வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் சீசனில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் இந்த லைவை திறந்தாலே இந்த அரோரா சூனிய கிழவி உட்காந்து சூனியம் போட்டதாக இருக்கட்டும் காலையில், அதுக்கடுத்து கானாவினத்தை பற்றி புறம் பேசுகிறதா இருக்கட்டும், யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறப்ப சுபிக்ஷா தான் பிளான் பண்ணாங்களா அந்த அம்மா. சுபிக்ஷா என்னடா கிழிச்சாவ, ஏதோ டாஸ்க் பிளான்டா, கண்டென்ட் ஒன்றுமே கொடுக்காம அப்புறம் டைட்டில் வின்னரா, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கடா. மீனவ சமுதாயம் சொன்னால் டைட்டில் கொடுத்துருவாங்களா, என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது எஃபர்ட் போடணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விக்ரம் வந்து நான் தான் மெயின் வில்லன் ஆயிருக்கணும் திவ்யா விஷயத்தில், அது நம்ம தேவையே கிடையாது. அது ரெண்டுமே வேஸ்ட்டு. திவ்யாவும் ஒன்றும் லாய்க்கு இல்லை, இவன் விக்ரம் ஒன்றும் லாய்க்கு இல்லை. ஆனால் அடுத்து இந்த அரோரா பேசுனாங்க பாருங்க, கானா வினோத்தும் கமருதீனும் பார்வதி விஷயத்துல நான் ஏன் ஊக்க உழைக்கலன்னா அவங்க எல்லாருமே பார்வதிக்காக போய் நின்னாங்க, சில விஷயங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் எனக்கு வந்து பிடிக்கல, அதான் வந்தேன் அப்படி 2வது வாரத்தில் வந்துருக்க வேண்டியதானே. கானாவினத்து கூட தேய்ச்சிக்கிட்டே இருந்தீ, அப்போ எங்கே போனேன், கமருதீன் கூட தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படியே கையை பார்வதி வெறுப்பேற்றுறதுக்கு, அதெல்லாம் எதுக்கு பிடுங்கினேன் இப்போ. என்ன பேசுகிறா பாருங்களேன் இவ. அதான் சொல்கிறேன், ஐட்டங்காரி எல்லாம் உள்ளே விட்டோம்னா ஐட்டம் மாதிரி தான் பண்ணுவாளுங்க அப்படிங்கிறது. தேவையான இடத்துல நல்லா காஜி பண்ணிட்டு கானாவினத்தை வச்சுட்டு கமருதீன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய உத்தம உத்திரி மாதிரி வந்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன். பார்வதி வந்து அவ தப்பே பண்ணாலும் இவங்க போய் நின்னாங்க அப்படின்னு, அது வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அது அவங்களுடைய கேம் பிளானிங். உனக்கு என்ன எரியுது? அப்போ நீ துஷாரும் வந்து சொல்கிற விஷயத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டேற? அப்போ ஏன் கமருதீன் கிட்ட வந்து நீ உனக்கு துஷாரை பற்றி பேசினோடனே உனக்கு அவ்வளோ காண்டாக இருந்ததில்ல, அப்போ அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக்காக யோசிக்கிறியா? உட்காந்து அவ்வளோ வன்மம் பிடிச்சோ வன்மத்தை கக்கிட்டு கிடக்கா. பாரதி கமருதீன் கேம் விட்டு போயாச்சு, இன்னும் கமருதீன் மாறவே இல்லை. அவன் வந்து உணர்ந்து திருந்தலையான், அவன் திருந்தவே இல்லையே. அவன் அட்லீஸ்ட் அதையாச்சும் காட்டுறான். நீ ஐட்டங்காரிங்கிறத காட்டாமல் நல்லவா நடிச்சிட்டு இருக்கியே. ஒன்ன மாதிரி ஃபேக்னஸ் வந்து யாருக்கு தெரியும்? அதே மாதிரி சபரி இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் சாண்ட்ரா விஷயத்தில் அவனுக்கு வந்து டிக்கெட் ஃபினாலேருந்து இறங்காமல் வந்தது மக்கள் மனசில் பிடிச்சி திடீர் ஹீரோ ஆகிட்டானா. ஏன்டி 80 நாளாக மிச்சம் தின்னுட்டு இருந்த ஒரு மூதேவி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைட்டில் எடுப்பான்? அப்போ இவ்வளோ நேரம் கானா வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கலந்து அவருடைய டாஸ்க் விளையாண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காமல் எவனுக்கும் சொம்படிக்காமல் கமருதீன் மட்டும் லைட் ஃபேவர் இருந்தது. அப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்க அந்த மனுஷனை பிடிச்சி நீ வந்து பொய் சொல்கிறான், அவன் வந்து சரியில்லை, அவர் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர், அதாவது எனக்காக சண்டை போட்டாதான் பாரதி கமருதீன் கிட்ட கானா வினோத். ஏண்டி எப்படிலாம் பச்சை போய், நீ பெரிய உலக உத்தமி, உனக்காக சண்டை போடுறாங்க, எவ்வளோ கேவலம் பாருங்களேன். இல்லை சாண்ட்ராவும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் கமருதீன் வந்து மாறலை, அவன் அப்பப்போ சில விஷயங்கள் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரோரா சொல்கிறப்ப சொம்படிக்குது கீழ் சேர்த்து. ஆமாம் அவன் காலில் விழுந்தான்ல, அட்லீஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று உணர்ந்து பண்ணுறான்ல. நீ நடித்தது 2வது விஷயம், நீ அப்போ கூட காலில் வந்தால் கூட பின்னாடி சிரிச்சுட்டு தான் இருந்த, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நீயே வந்து ஃபேக்காக இருக்கிய, உலகத்தில் இருக்க ஃபேக்கு. அரோரா, இந்த விக்ரம், சபரி, சாண்ட்ரா, இவங்க எல்லாமே உலக ஃபேக்கு. இவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மெல்லாம் வந்து உண்மையாக இருக்கவங்க, காணாமல் தான் நடிச்சிட்டு இருக்காரு இந்த வீட்டில் அப்படின்ட்டு. அவர் ரியலாக எல்லா இடத்துலையும் வந்துட்டார், உங்களை மாதிரி நடிக்கலை, சரியா? அதே மாதிரி கமருதீன் ரியலாக வந்துட்டான், பாரதி ரியலாகவே இருந்துட்டு போயிட்டா. நீங்கள் தான்டா நடிச்சிட்டு இருக்கீங்க உட்காந்து, மக்கள் இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க. அதை நம்பி கூமுட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சபரி நல்லா பண்ணுறான், விக்ரம் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நடிப்பை வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தோல் உரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மதுக்கு இருக்கும். எனக்கு என்ன வேலை இதில்? ரிவ்யூவராக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணணும்ல. ஏங்கடா டேய், எப்படிலாம் பண்ணி எப்படிலாம் சொதப்பி எப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இப்போது. கேவலமாக இல்லை உங்களுக்குலாம்? அசிங்கமாக இல்லை? ஒரு 2 ரெட் கார்டை கொடுத்துருக்கோன்னு ஒரு எண்ணம் துளியும் இல்லாமல் இதுங்க உட்காந்து சாண்ட்ரா டைட்டில் வின்னர், சபரி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி 2 அயோக்கிய பசங்களை சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் நியாயமாக இருக்காடா? அதுவும் விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி உட்காந்துட்டான். இதுங்க 2 ஊர்க்கலை மாதிரி பேசிகிட்டு இருக்குங்க. ஒன்று சூனிய கிழவி அரோரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. 2 பேரும் வந்து விக்ரம் நீங்கள் திவ்யா மட்டும் நீங்கள் பேசாதீங்க, நீங்களும் சில இதாக பேச விடுங்க அவங்கள, அவங்க உங்கள்கிட்ட பயந்துக்கிட்டே இருக்காங்க. நான் கூட உங்களை பயந்தேன், கனிக்குள்ளே சேர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன். நீ எல்லாத்துக்கும் தான் பயப்படுவ, உன்னை பார்த்தே நீ பயந்துருவ. அந்த மாதிரி தான் நீ இப்போ உன்னை பற்றி ஒரு கேரக்டர். எவ்வளோ கேடுகட்டவளாக இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்களேன்.
இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்வதிக்கு சப்போர்ட் வந்து இப்போ ரொம்ப குவிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ வினோதினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஆக்ட்ரஸ், நம்ம சீரியல் நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் படத்தில் சின்ன சின்ன அம்மா ரோல்லாம் பண்ணுவாங்க அவங்க. இந்த மாதிரி நீ இங்கே இருக்கிறவங்களோட நீ ரியலாக இருந்தம்மா, நீ இப்படி இருந்தது நிறைய பேருக்கு வந்து சொசைட்டியில் பிடிக்காமல் போகலாம். ஆனால் நீ ரியலாக தான் இருந்த, நீ சில தப்பு பண்ணியிருக்க, அதை நீ ஏன் வந்து யூட்டிலைஸ் பண்ணி மாற்றிக்கும். ஆனால் உனக்கு அறிவு சொல்கிறவன் எல்லாம் வந்து யோக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொண்டு போட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். உங்களுடைய கருத்து.